அண்ணா கார்த்தியனா அண்ணா கார்த்தியனா டேய் எங்கடா போய் தொலைஞ்ச உன்னை தேடி உன் ஊருக்கு வந்தா நீ ஆளக்கான என்ன தேடி வந்தியா? ஆமாண்டா ஏதோ பாட்டி காணோம்னு சொல்லி தேடி வந்தா பயில சொன்னாங்க. டேய் 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 அது ஒண்ணு இல்ல நம்ம தம்பி தான் சும்மா ஒருத்தன் தேடுறப்பெல்லாம் கிடைக்காம இப்போ வந்து பாட்டி டாப்பிக்கை ஓப்பன் பண்ணுறான். இச்சோ உச்சந்தில் நிப்பாட்டி மானத்தை வாங்குறானே. பாட்டி நம்ம சொந்த பாட்டியானா? அது நமக்கு வேண்டப்பட்ட ஒரு எதிரியோட பாட்டிடா. அப்ப அத பாசத்துல தேடுறியா இல்ல போட்டுதல தேடுறியா? டேய் என்னை பார்த்தா என்ன கொலகார பையன் மாதிரி தெரியுதா? அதுவும் என்ன கிளவியெல்லாம் கொல்ற மாதிரியா தெரியுது? லூசு பேல நம்மெல்லாம் எதிரிக்கே உதவி செய்யற குணம் படைச்சவங்கடா. அதெல்லாம் சரிடா, கிளவி எங்கேயா தெம்பட்டுச்சா இல்லையா? நானும் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டேன். என் பங்குக்கு எங்கமே காணும்னு. காணுமா? அப்புறம் வந்ததான் வந்துட்ட. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ரூபாய் சாப்பிட்டுட்டு போனேன். போதும், ரொம்ப பாசக்கார பையலா இருக்க. போ, இன்னொரு நாள் வரேன். போ சரிண்ணா, நெக்ஸ்ட் டைம் வரப்ப கால் பண்ணுங்க. போடா, பண்றேன்டா. போடா போடா போ. வரண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்களும் பாட்டியை தேடி தானே வந்துட்டு இருக்கீங்க? அப்புறம் எங்க கிட்ட போய் சொன்னீங்க? அது அது வந்து என்னன்னா, இங்க பாருங்க, நீங்க ஏற்கனவே எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. எனக்கு அதுவே போதும். இப்போ இந்த விஷயத்திலயும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை பெருசுதான் ஆகும். அது நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் தேவையில்லாத சிக்கல். அதனால இந்த எதிரிக்கு நீங்க ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஐயோ மேடம், பழமே நழுவி பால்ல விழுது, அத நீங்க தெருவுல வீசுறீங்களே மேடம். கொஞ்சம் சும்மா இருங்க மேடம், நான் கன்வின்ஸ் பண்றேன். சார், நீங்க அவங்க கோவத்துல பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. யாரு? நான் கோவமா பேசுறேனா? இவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறா. எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. கொஞ்சம் மரியாதை தான் இருக்கு. ஆனா அதுக்காக போதும் போதும் நிப்பாட்டு. எப்பா அப்பா அப்பா, என்ன இயல்பா நடிக்கிற? பெரிய நடிகை தான், ஒத்துக்கிறேன். இங்க பாரு மிஸ்டர் ஒயிட்டா, நான் வேணா உங்ககிட்ட ஏமாந்துருக்கலாம். ஆனா இது கார்த்தி, இரும்பு இதயம். அன்பா பேசினாலும் சரி, அதிகாரமா பேசினாலும் சரி, இரும்ப தொலைக்க முடியாது, தெரியும்ல? இப்போ நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன பேசுறீங்க? நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்க? ஜோதி ரொம்ப நல்லவ, அன்பானவ, பாரு எவ்வளவு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டுட்டா அப்படின்னு மத்தவங்க முன்ன நடிக்கிற. ஐயோ, ஒரே விஷயத்தை இம்புட்டு நேரம் பேசுறாங்களே. ஆமா தாயே, அப்படியெல்லாம் வந்து நீ என்கிட்ட நடிச்சாதான் நான் மனசறிங்கி நானாவே உதவி செய்வேன்னு கனவுல கூட நினைக்காத. இங்க பாரு, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வீட்டுல கொச்ச கொச்சான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காகத்தான் நான் வந்தேன். நீயாவே இரு, நான் நானாவே இருந்து உதவி செய்யறேன். ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க அப்படியே இருந்து ஹெல்ப் பண்ணுங்க, அதுவே போதும். இது பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம். மேடம், நீ வா மேடம். வா மேடம், வா சொல்றல. அவங்க கிடைக்கிறாங்க, விடுங்க. ஆபீஷியலா செய்ய முடியாத சில விஷயங்களை நாம அன்ஆபீஷியலா செய்யறது இல்லையா? நீங்களே இந்த ஹெல்ப்பை அப்படி நினைச்சு செஞ்சு கொடுத்துருங்க. அப்படி மறி குழந்தை, இப்ப வரியா இல்லையா? இதோ வந்துட்டேன் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 10 அடி கேப் விட்டு எங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. சரி சரி போங்க. ஐயா ஆறுமுகையா, ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி என் கூட வர அப்படி வச்சு. என்ன பேச்சு உனக்கு? இல்ல மேடம்,
இன்னும் காணோம். ம்? ஐயோ ஐயோ. என்னம்மா போன வேகத்திலே திரும்ப வந்துட்டீங்க? ஓ, அந்த பக்கம் பாதை இல்லையோ? ஒரு பெரிய வேலி போட்டிருப்பால. ஏங்க அதான் உங்களுக்கு தெரியுதுல்ல, முன்னாடியே சொல்லலாம்ல. நீ வேற ராச பரம்பரைக்காரங்க சொன்ன கேப்பாங்களா? எல்லாம் எங்களுக்கு தெரியும்பாங்க. அதெல்லாம் பட்டு திருந்தனா. இங்க பாரு மாதிரி குழந்தை, சுத்து வட்டாரத்திலேயே 300 கிலோமீட்டர் சுத்தளவுக்கு சந்து பொந்து மூளை முடுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆளு கார்த்தி தான். அவங்க கௌரவத்தெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிட்டு அப்படியே என்னை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. மறி குழந்தை, அதே 10 மீட்டர் இடைவேளை விட்டு, புரிஞ்சதா? மேடம் போலாம் வாங்க இந்த பக்கம். போங்க மேடம். டேய், நீங்க எம்பிட்டு பணத்தை வேணாலும் செலவு பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. தேடுறதை மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது. சரிண்ணா. ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் பஜார்லயும் ஆளுங்களை நிப்பாட்டு, எல்லாரையும் வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்துரு. சரிண்ணே. பாட்டியை யார் எங்க பார்த்தாலும் உடனடியா வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ண சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஓ சரிண்ணே. அம்மா, இந்த பக்கமா ஒரு வயசான பாட்டி ஏதாவது போச்சு பாத்தீங்க? தெரியலங்க. இல்லையா? எங்க ஒரு நிமிஷம் அந்த போட்டோ கொடு. இங்க பாருங்க, இந்த அம்மாவை எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்க? பார்த்தது இல்லையா? சின்ன பண்ணா இந்த புடி. சரிங்கம்மா. இவங்க பார்க்கலையா? நம்ம எதுக்கு இந்த ரைட்டு கட் பண்ணி போவோம்? ஃபாலோ பண்ணுங்க. அண்ணா, இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லங்க. நல்லா பாருங்க. பாருங்க ஐயா, இந்த பாட்டி எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? இந்த வழியா எங்கேயாவது போச்சா? இல்லங்க. தெரியலையா? சரிக்கா, வரேன். இந்த புடி. பார்க்கலையா? இந்த ஊர் வழியா கிளவி போல இருக்கு. போலாம் வாங்க. வாங்க, தேடிக்கிட்டே இருப்போம்.
இவரதுக்கு எப்படி ஓடுறாரு? எனக்கு என்னமா தெரியும்? போய் அவர்கிட்ட தான் கேட்கணும். அந்த பக்கமா படி இல்ல. என்ன பாக்குறாரு? என்ன சார் முகம் கழுவணுமா? ஏன் வண்டியில வாட்டர் பாட்டில் இருக்கு, போய் எடுத்துட்டு வரட்டுமா சார்? ஏய் இரு, நான் முகம் கழுவுறதுக்கெல்லாம் பார்க்கல. ஆமா, கிளவிய நேத்து எப்பத்துல இருந்து காணோம்? நேத்து சாயங்காலத்துல இருந்து காணோம். நம்ம ஊர்ல இருந்து வெக்குன்னு வேகமா நடந்து வந்திருந்தா கூட கிளவிங்க வந்திருக்குங்கிற. அப்படியே வந்திருந்தாலும் இந்த கிணத்துல விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, கரெக்டா சார்? வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டனா, கிளவி உழைச்சு சாப்பிட்ட உடம்பு கிடையாது, உட்கார்ந்து நல்லா எல்லாரையும் அதிகாரம் பண்ணி வளர்ந்த உடம்பு. அதனால இந்த சமூகத்தோட தனியா வாழ்றதுக்கு பயந்து இந்த மாதிரி கிணத்துல வந்து விழுந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பாரு மறிக்கொழுந்து, இந்த கிணத்துல விழல. ஏன் கிள? ஏன் சார்? சப்போஸ் கிளவி விழுந்திருந்ததுன்னா இந்நேரம் தண்ணி நல்லா ஊறி போய் பலூன் மாதிரி பாடி அப்படியே வெளியில வந்திருக்கும். அச்சோ, கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? அப்போ நம்ம ஏதாவது குளத்துல தேடி பார்க்கலாமா சார்? அது கூட வாய்ப்பு இல்ல சார். இப்பெல்லாம் எந்த குளத்துல சார் தண்ணி இருக்கு? இந்த சுத்து வட்டாரத்துல வேற ஏதாவது கிணத்துல பாட்டி மேடத்தோட Just shut up. ரைட். நீங்க ஹெல்ப் பண்ண வரைக்கும் போதும். நீங்க கிளம்பி உங்க வீட்டுக்கு போங்க. ஏமா, ஒரு ஆளு மிஸ்ஸிங்கு, அவங்கள தேடும் போது ஒரு தொலைநோக்கு பார்வையோட 4 திசையும் தேடணும். பார்வையெல்லாம் அப்படியே விசாலமாக்கணும், தெரியுமா? சும்மா கிளவியை காணும் சொல்லிட்டு இருந்தா கிளவி வந்துருமா? இது பாருங்க, கிழவி இல்ல பாட்டி. நான் கிளவின்னு தான் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? என்னைக்காவது பாசமா 2 வார்த்தை பேசியிருக்கா? நான் கையில அரை டவுசரை பிடிச்சிட்டு சுத்தின காலத்துல இருந்து பாக்குறேன். இப்ப வரைக்கும் பாசமா ஒரு பார்வை பார்த்தது கிடையாது. என்னமோ உங்க வீட்டு சொத்தையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி எப்ப பாரு உருன்னு பாக்குறது. அப்புறம் எப்படி வரும் பாட்டிங்கிற பாசம்லாம்? வந்துட்டாங்க கிளவி இல்ல பாட்டி. கிளவியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 2 கிலோ கம்மியாயிரும் போல இருக்க. போலாம், வண்டி எடு. ஒரு நிமிஷம். சாரி. இல்ல, அவங்க பழைய காலத்து ஆளு. பழச அவங்களால மறக்க முடியாது. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல இருக்கட்டும். சரி, என்ன மச நின்னுட்டு இருக்கீங்க? பாட்டியை தேடும் படலாம் தொடரட்டும். வா, இன்னும் நிறைய ஊரை பார்க்க வேண்டியது இருக்கு. மேடம், போலாமா? சாப்பிட்டு போலாம்ல? இல்ல பிரியமா, பரவாயில்ல. பெரியம்மா நான் இருக்கிறப்ப நீ ஏன் கவலைப்படுற? என் அத்தை தேடி வர்றது மகாலட்சுமியே தேடி வர மாதிரி என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். சரி பிரியமா, அப்ப நான் அப்பதாவை பார்த்து அனுப்பி வைக்கிறேன். சரிப்பா.
என்ன சார் பாக்குறீங்க? ஒரு நிமிஷம் இரு. சார் புளியங்க அடிக்க பாக்குறீங்களா? ஐயா செம சார். எனக்கு புளியங்கானா உசுரு. புளியங்கா, மிளகா வத்தல், கல்லுப்பு 3 உரல்ல போட்டு இடிச்சு அப்படியே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டா ஆஹா ஆஹா ஆஹா. மறிக்குழந்தை. மேடம் ஒரு நிமிஷம் மேடம், 2 புளியங்கா பறிச்சுட்டு அப்படியே கடிச்சிட்டே போயிடலாம். மறிக்குழந்து, நான் சொல்லுங்க புளியங்க சார். அடிக்கிறதுக்கெல்லாம் பார்க்கல. அப்புறம் அது என்னன்னா சொல்றேன் இரு. எங்களுக்கு ஒரு கடை இருக்கு, உனக்கு தெரியும்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டியும் பேரனும் தங்கி இருந்தாங்க. ஒரு நாள் பாட்டி பேரன் கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஊர் ஊரா தேடி பார்த்தாங்க பசங்க, எங்கேயுமே பாட்டி கிடைக்கல. அப்புறம் ஊர் ஊரா தேடி பாட்டி கிடைக்காத சோகத்துல என்ன பண்ணாங்க, ஒரு புளிய மரத்துக்கு அடியில எல்லாம் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சாங்க. அப்ப அதுல ஒருத்தன் நல்ல போதையாயி அப்படின்னு கொட்டையை விட்டு மேல பார்த்தான் பாரு. அங்க கண்ணு டும்முன்னு வெளியில தள்ளி நாக்கு வயிறு வரைக்கும் வெளியில விழுந்து பாட்டி அப்படியே அகோரமா தொங்கிச்சு. பாத்தியா? தெரியுதா பாட்டி? இங்க பாரு, அங்க பாத்தியா ஏற்கனவே ஒரு சாம்பிள் பீஸ் இருக்கு. சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். கேட்டாலே கொடலாம் நடுங்குது சார். நடுங்குதா? அதுக்கு தான் ஒரு சின்ன டெஸ்டிங் பார்த்தேன். ஏன்னா பாட்டி வீட்டுல அவமானம் தங்க முடியாம திடீர்னு வந்து ஏதாவது புளிய மரத்துல தொங்கி இருந்தா. ஆனா இந்த புளிய மரத்துல அந்த மாதிரி சூடுகள் எதுவும் இல்ல. சரி வா போலாம். கிளவி கிளவி எங்க போச்சோ. சரி சரி சட்டு போட்டுன்னு கிளம்புங்க. இன்னும் நைட்டு இருட்டுறக்குள்ள ஒரு 5-6 ஊரை தேடணும். இங்க பாரு மறிக்குழந்து, நேரம் 6 கிலோமீட்டர் போனோம்னா அங்க ஒரு கூட்டு ரோடு இருக்கு, அங்கேயே விசாரிப்போம். சரியா? மேடம் வாங்க. என்னது கண்ணில் மோட்டர் தண்ணி ஆன் பண்ணி விட்டாங்க? என்ன காயப்படுத்துன்னு தெரிஞ்சுதானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நான் சும்மா உங்க பாட்டியை தேர்றத பத்தி அப்படியே இங்க அங்கன்னு இது பண்ணிட்டு இருந்தேன். சங்கடப்படுறீங்களா? மறுக்குழந்து, இனிமே நான் எதை பத்தியுமே பேசலாமா? போதும். அவங்க பாட்டியை தேர்றத பத்தி மட்டும் பேசுவேன்னு சொல்லு. சரியா? வாங்க வாங்க, இன்னும் நிறைய ஊரை பார்க்க வேண்டியது இருக்கு. மேடம் வாங்க மேடம், இங்க பேயெல்லாம் இருக்குமா? அத்திய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாங்க? ஒரு இடத்துல கூட பார்த்ததா தகவல் வரல சீதா. நாம தப்பெதுவும் பண்ணலையேங்க. ஜோதி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நினைச்சோம். அம்மாவும் அப்படித்தானே நினைச்சாங்க. என்ன ஒண்ணு, தப்பான ஆளை மாப்பிள்ளையாக்க பார்த்துட்டாங்க. அந்த வருத்தத்தினால கூட கிளம்பி போயிருக்கலாம். இல்ல மாமா, அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் கூட அவங்க தெளிவா தான் இருந்தாங்க. யாரோ ஒருத்தரை வரவழைச்சு பேசினதா நம்ம தோட்டக்காரன் சொன்னானே. அவன் ஒரு மடப்பையம்மா.
மூஞ்சியும் மறந்துருச்சு ஆளும் மறந்துருச்சுங்கிறான்.